பெற்றிருக்கிற நன்மைகளினாலும் ஆண்டவரை நீர் தாமே ஆசீர்வதித்து நீர் தாமே அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் ஜது. நானுங்கள் சார். ஓகே, திடீரென்று என்னடா 3 பேரும் காணொலியை ஆரம்பிக்கிற மாதிரி நினைப்பீங்க. ஸோ அதாவது வந்து ஒரு நிகழ்வு அதற்காகத்தான் 3 பேரும் நின்று இந்த காணொலியை ஆரம்பிக்கிறோம். நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை இல்லை. ஸோ உங்களுக்கு பின் பேக்ரவுண்டை பார்க்கவே தெரியும். ஒரு பீச் ஒன்றில் வந்து நிற்கிறோம்னு சொல்லி, அதாவது வந்து எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய மூக்க கடற்கரை என்று சொல்கிற அந்த ஒரு பீச்சுக்கு இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6:35 இல்லை 6:55 நேரம் ஆயிடுச்சு. அதுதான் நான் 30 கொஞ்சம் நம்பல. அதுதான் லைட்டெல்லாம் அடித்து தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ என்ன தேவைக்காக இங்கே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்விற்காக இந்த இடத்துக்கு எங்களை அழைத்திருந்தவையில் வந்திருக்கோம். என்ன கண்டிப்பாக. ஸோ அதை யார் எவற்றேன்னு சொல்லி நீங்கள் நேற்றைய தினம் காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களோட காணொலியில் இல்லை, இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. 12 மணிக்கு கேக் கட் பண்ணினது. ஸோ அவருக்கு தான் பிறந்தநாள். அப்போ கேக் கட் பண்ணியிருந்தாலும் ஸோ அவர் வந்து தங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே கட் பண்ணினவர். இப்போ சகோதரங்கள் எல்லாரோடைய ஒன்று சேர்ந்து ஒரு நோமலாக சின்ன ஒரு கேக் கொண்டா கட் பண்ணுவோம், இரவு நேர சாப்பாட்டை எங்களோட உறவுகள் எல்லாருக்குமே கொடுப்போம்னு சொல்லி போட்டு அவர் இந்த ஏற்பாடை செய்து எங்களை இந்த இடத்துக்கு அழைத்திருக்கார். ஸோ அதற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்போ என்ன கேக் கட் பண்ண போறீங்களோ? இல்லை, அவர் கொண்டு வந்து கட் பண்ணுவோம். அந்த பர்த்டே கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கிறார். அது வந்து எங்களுக்கு இந்த முறை பார்க்க போனா எல்லாருமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் யோசிக்கிறாங்க. என்ன மான்மா வந்து ஒரு விதமானது, புய் மாமா வந்து ஒரு விதம். இப்போ அண்ணாட கேக் கட் பண்றதுல இருந்து அண்ணா அதான் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கு பண்ணதுல இருந்து எல்லாமே இந்த முறை வித்தியாசமா இருக்குது. அது வந்து எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. போச்சுது. ஆனால் இந்த இடத்துல வந்து நிற்க ஒரு சொல்கிற அமைதி ஒன்று கிடைக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் போன அமைதிக்குள்ளேயும் என்னென்னா சுட சுட சாப்பாடு அங்கால ரெடி ஆகி கொண்டு இருக்குது. சரிதான். அப்போ கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிய இன்னைக்குமே பிரையண்ணா வந்து நல்ல ஒரு டின்னர் ஒன்று ஒழுங்கு பண்ணியிருக்கு. வேறு லெவலாக இருக்க போது கடற்கரையில் எல்லாரும் ஒன்று கூடி இருந்து நல்ல சூடான சாப்பாடு இருக்க போது. அதே மாதிரி அந்த கேக் கட்டிங்ன்றது வந்து அதுவும் ஒரு வித்தியாசமா தான் கொண்டு வந்திருக்கு. சொல்ல போனா எல்லாமே ஒரு வித்தியாசம் தலைகளாக மாற போகுது. மாறி நடந்து கொண்டு நல்லா இருட்டிட்டுது. நாங்க சில சம்பவங்களை வெளிச்சத்துல பார்க்க விரும்பினா இப்ப இதுல நாங்க குறைச்சு கொள்வோம். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாருமே மாற்றம் தான். முந்தியன்னு சொன்னா ஒரு ஆள் தான் முடலா நிக்கிறதா கேட்டாலும் இப்ப பார்த்தா எல்லாரும் குழலோட எல்லாரும் வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஆம்பளையில் நாங்க மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம எந்த வேலை செய்யும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ நாங்கள் இதில் நின்று காய்ச்சி நிறைய நேரத்தை வீணாக்காமல் ஏற்கனவே லேட் ஆகிட்டு முதல்ல போய் வந்து சுத்தி காட்ட போறோம். ஓகே, அப்போ நாங்கள் கேக் கட் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். பாருங்க என்ன மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அதையும் வந்து பாருங்க. காத்தடிக்கிறபடியாக அவர் கொஞ்சம் டெக்கரேஷனாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி. அது என்னடா காற்று பிரச்சனைன்றபடியா டெக்கரேஷன் தெரியாத அளவுக்கு மேஜிக்கில் போட்டிருக்காரு. இருக்கு அது திரும்பவும் பெறணும். அப்படியே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் மதியம் மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னோட நின்று போட்டு 2 பேரும் வந்து லைட்டா குடிச்சிடும். அதாவது வந்து இந்த நாங்க சொன்ன மாதிரி தான் பேக்ரவுண்டை பார்த்துருப்பியல். அதே மாதிரி இந்த கம்புகளை பாருங்க, இதை பாருங்க. மெயினா இதைத்தான் நீங்க கிட்ட கொண்டு வந்து காட்டணும். மக்கள் இதை வந்து வடிவா பார்க்கணும். இது என்னடா கோதாரியை கொண்டு வந்து வச்சுக்கிட கட்டு. ஆனா இது ஒரு ஸ்வீட்டான ஐட்டம். என்ன என்னன்னு தெரியுமா யாருக்குண்டாலும் என்னன்னு சொல்லுங்க. அப்ப ரைட், இதை வந்து நாங்க கேக்கை கட் பண்ணி போட்டு கடைசியில சொல்றோம் இதை என்னன்னு சொல்லியா. அப்படி சரி, அப்ப நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம்.
ஆல்ரெடி நாங்கள் வந்து இரவு 12 மணிக்கு கேக்கு வெட்டியாச்சு. அப்போ அன்றைக்கு பார்த்தோன்னா 2-3 பேர் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணோம், இப்போ எல்லாம் கேக் வெட்டுற பேஷனே இல்லையா, இப்போ எல்லாம் ஸ்வீட்டாள். அப்போ என்னன்னு தெரியாது ஸ்வீட்டு, ஏன் நான் கேக் வந்து வெட்டியாச்சு. மற்ற ஸ்வீட்டா வந்து சின்ன பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடுங்க. அந்த கேக் விலை பண்ணி வந்தாக்கா அங்கே பார்த்தா பிரிட்ஜில் வச்சு என்ன பிள்ளை என்ன பிறந்த நாள் கொஞ்சம் எல்லோரும் வந்து சாப்பிடட்டோம்னாக்கா சாப்பாடை அரேஞ்ச் பண்ணி இதில் வந்து ஒன்றும் மிச்சம் இருக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே நான் மேனிக்கு வந்த கட்டத்தில் அங்கே அவள் காணல, அவள் சொன்னால் இதெண்டா நாங்கள் சாப்பிடுவோம் என்ன பண்ணுற மேனிக்கு வந்துக்காங்க. அந்த பேர் சொல்ல பஞ்சு போயிரு அவங்க சாப்பாடு வந்து கொஞ்சம் இப்போ தான் அந்த இறுகி கொண்டிருக்க கவனித்து கொண்டிருக்கிறா அதேண்ணா. ஸோ அப்போ அதுக்கு முன்னே நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். அப்போ எங்களோட குடும்பங்கள் சகோதரங்களோட வந்து சேர்ந்து வெட்டுவோம் வந்து நான் விருப்பப்பட்டேன். அப்போ இதுவும் ஒரு விருப்பம், எல்லோரும் வாங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். எல்லோரும் வாங்க கேமராக்கு முன்னால் நாளை காட்டுறோம். எல்லாம் உறவுகள் எல்லாம் நிற்கிறோம். இன்னும் நிறைய உறவுகளுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவைகள் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறோம். சொன்னேன் அந்த டைமுக்குள்ளே வாங்க, ஒரு 8 மணிக்குள்ளே வாங்க. முக்கியமாக எனக்கு வந்து இதில் எல்லாரும் வந்து உண்டா சாப்பிடணும், சாப்பாடு விஷயம் வந்து உண்டா சாப்பிடணும். அதே கட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு கூடுவோம் உண்டை, அதே நான் விரும்புகிறேன். அதே இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்துள்ள இல்லை எல்லோரும் வந்து மேலே நாங்கள் நன்றாக இருக்கிற என்றால் கத்தரை கணம் பண்ணணுமே. அப்போ எல்லோரும் வந்து நாங்கள் ஒன்று கூடுறது இப்படி ஒரு பிறந்த நாளுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கு மாத்திரம் ஒன்று கூடுறது இல்லை, ஞாயிற்றுக்கிழமையிலே விசேஷமாக ஒன்று கூடுறோம். இப்போ கிறிஸ்மஸ் நாட்கள் ஒன்று கூடுறோமே. அப்போ அதுகள் வந்து முக்கியமே. அப்போ எங்களை வந்து நல்லா வாழ வைக்கிறது கடவுள் தானே. ஸோ அவருக்கு முதல் நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டு காரியத்தை தொடங்குவோமே. ஸோ அதுக்காக இப்போ நமக்கு மட்டக்களப்பில் இருக்கிற பாஸ்டரை எனக்கு ஜெபம் பண்ணுவேன். ஸோ எல்லாம் மந்திரிகளா தம்பி மெக்கிட்டாண்டு மேலே செய்தா உண்டோ வேலை செய்தானே சரி ரைக்கோட்டா சரி. ஓ ஹலோ ஓ வாரம் ஓ இப்போ நாங்கள் வந்து கேக் வெட்டுற ஸ்டேஜில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் பீச்சில் நிற்கிறோம். ஓ ஸோ அப்போ நீங்கள் ஒருக்கா ப்ரே பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை தொடங்க போகிறோம். ஓகே ஸ்தோத்திரம் பிதாவே, மை துதிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் மையத்துகிறோம். நீர் நல்லவர், மாறாதவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா, மையத்துகிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பான தகப்பனே, இந்த நல்லொரு புதிய ஆண்டுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தன்னுடைய வாழ்விலே நீர் கடந்த ஆண்டெல்லாம் நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீர் வருடங்களை நன்மையினால் முடிசூட்டுகிற தகப்பன் ஆண்டவரே. இந்த 41வது ஆண்டை நீர் நன்மைகளினால் நீர் முடிசூட்டி உம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளினாலும் ஆண்டவரே நீர் தாமே ஆசீர்வதித்து நீர் தாமே நாங்கள் உண்மை தெரிவிக்கிறோம், உண்மை தெரிவிக்கிறோம். மனைவிக்கு ஆச்சரிக்கிறோம், பிள்ளைக்கு ஆச்சரிக்கிறோம். கர்த்தாவே நீர் கூட நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நினைக்காதும் பெரியதும் ஆண்டவரே, நீர் இணையாதவற்றால் பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொன்னவர் நீர். பிதாவே நீர் தாமே இந்த புதிய ஆண்டிலே நீர் பெரிய காரியங்களை செய்து நீர் தாமே மகிமைப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தகப்பனுடைய வார்த்தைகள் ஒன்றும் மாறுவதில்லை. தகப்பன் நீர் தாமே என்னுடைய பிள்ளை கூறாக நீர் மாத்திர மகிமைப்படுகிறார். ஆண்டவரே நீர் யோசுவாக்கு சொன்னது போல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னவர் நீர். பிதாவே இந்த புதிய ஆண்டிலும் நீர் தாமே எங்கள் பிள்ளையோடு கூட இருந்து நீரே இவர்களுக்கு தொடக்க முடியுமாக இருந்து இந்த புதிய ஆண்டில் நீங்க செய்ய நினைத்த சகல காரியங்களும் நேர்த்தியாக செய்து நீர் இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை பெருக பண்ணி பிதாவே நீர் வழிநடத்துவதற்கான உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னுடைய பிள்ளையை நீர் வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி சகல இனங்களை பார்க்கல மேன்மையாக நீர்களை வைத்து வைத்ததற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய ஆண்டு என்ன கட்டாப்பட என்ன சரி ஓகே. என்ன ஹலோ இடையில கட்டாக ஓமோ அது கட்டாகி போட்டு என்னடா ஃபோன் நோமா கொள்ள அனுப்பிச்சேன் பேலன்ஸ் முடிஞ்சது கூடக்கு முடிகிற கட்டத்தில் என்னடா என்ன செய்ய ஓகே முடிச்சிட்டீங்களாண்ணே என்ன
ஓமா முடிச்சிட்டேன் ஓகே தேங்க்யூ. நாங்கள் இனி அடுத்த இடம் பத்தா போகிறோமே என்ன? எல்லாட்டையும் கேட்டுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்ப கணக்கில் பெரிய டீமோட நிக்குது. வெண்ணைகள் டீமோட நிற்குது. இப்போ லைட் எல்லாம் போட்டு நிற்கிறோம். இப்ப 6 மணிக்கு அப்புறம் டிராவல போடுறாங்களா அக்கௌண்ட்? சரி ஓகே. அப்போ நாங்கள் கலைக்கிறோம் என்ன? சரி ஓகே தேங்க்யூ. இந்தாங்க. சரி ஓகே ரைட் சரியா சரி வாங்க. இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் கிட்ட இல்லை தூரத்தில் நிற்காங்க. சரி ஓகே ரைட் சரி ஓகே. இப்போ நாங்கள் முதல்வாது வந்து ஃபேமிலியாக நாங்கள் நிற்கிறோமே. வாங்க இருங்க. அப்படி இல்லைங்க அப்படியா? ரைட். மத்தாப்பெல்லாம் இரவு கொளுத்திட்டோம். அப்போ அது சின்ன பிள்ளைகள் எல்லாம் நிற்கணும் தானே பயந்து போடுவேன். அவருக்கு வந்து இந்த முறை இப்படி செய்யணும் வித்தியாசமா ஒரு எல்லா முறையுமா இருக்கக்கூடாது தானே. சரி ஓகே. அப்போ கேட்க உங்களுக்கு தீர்த்து விட்டுட்டேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் வேலைக்கு மிஸ் பண்ணிட்டேன் 2 மணிக்கு. வாம்மா ஓடியா கொண்டாங்க. உங்களாத்தையும் சாப்பிடலாம். உங்களுக்கு ஒரு சரியான விருப்பம் போலாம் கிடக்குது. அப்பா கொடுக்கலையே கொஞ்சம் மிச்சம் வைக்குது. நான் நல்லா இருக்கு. மண்ணு மாதிரி அந்த சின்ன மண் தானே கடிவெட்டு. அப்பா கொடுங்க. காணாது. சரி ரைட். அவ்வளோ சாப்பிடுவோம் ஒன்றுமே இல்லை. நீங்க வாங்கினது நல்லதான் தெரியுமா? நல்லதான் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு நிறைய அகலிக்கணும். சரி ஓகே சந்தோஷம். பொரியல சாப்பிட்டு மறந்துடும். ஒரு இன்றைய நாள் ஒரு விசேஷமா அப்படியே இல்லை. நான் சாப்பாட்டா ரைட்டா சரி ஓகே. அப்போ அடுத்தது இந்த உண்மையா? சரி ஓகே சந்தோஷமா. அடுத்த கேட்க போறீங்களோ? வாங்க அடுத்த ஆக்கள் வாங்க. இப்போ நாங்கள் நிற்கிறாங்களோட இப்போ தண்ணி கொள்றோம். மற்றபடி இரவு மிரக்கூடு மக்கள் எல்லாம் வாங்க. அவர் நாங்கள் வீட்டில் வந்து வயலில் செய்ய முதல் வந்தவரோ வந்துட்டு மூட்டிட்டு போனவர் இல்லை வந்து. அப்போ அதனால இப்போ வந்து கொண்டிருக்காரு. மறுபடியும் பிறந்த நாள் வாழ்த்து. தேங்க்யூ நன்றி. அப்போ நாங்கள் நல்ல ஸ்வீட்டை தீர்த்து உண்டான தீர்த்துக்கோம். முழுக்க எனக்கு இந்த வருஷம் என்ன எல்லாமே இந்த ஸ்வீட்டை நீங்களும் சாப்பிடுங்க. சந்தோஷம் கண்டிப்பா. அவ்வளோத்தையும் சாப்பிடலாம். கேட்க என்ன தான் யோசிக்க. அந்த க்ரீமை கொடுங்க இதை கொடுங்க. இது வடிவம் முடிச்சு தான் போகணும். சரி நல்ல டேஸ்டாக தாங்களா எடுத்து சாப்பிடுறோமா? எங்கே போறீங்க? எல்லாரும் ஸ்வீட்டோட முடிய போகிற மாதிரியோட அதான் அந்த ஸ்வீட்லோட மயக்கம். குழல்வன் ஸ்வீட் சாப்பிட்டு நல்லா இருக்கு. நல்ல மண்ணாக்கு நல்ல ஒரு சூப்பரான கிஃப்டா. கிஃப்ட் எல்லாம் வந்துக்கிறேன். கடற்கரையில் வந்து கடற்கரையில் அவர் பண்ணாவிட்டானே கிஃப்ட் எல்லாம். நாங்கள் பர்த்டே அப்படித்தான். சரி நன்றி. அப்போ அடுத்த கட்ட நாங்கள் என்னம்மா தண்ணி இல்லை மைசூர். அங்கே தண்ணி அங்கே இருக்கணும். வெளிச்ச மாட்டேன் வாங்க. ரைட் வாங்க. நல்ல ஸ்வீட் ஃபேமிலி ஒன்று வந்துக்கிறீர்கள். எங்கே மிச்சம் இருக்கு என்ன 2 மணி குறையமே இருக்கிறேன். அவர் வந்து கேமரா எடுத்து வந்துக்கிறார். ஜீவா என்ன ஜீவா கேமரா எடுத்து வந்துக்கிறார். ஜீவா வரலாம். சரி பிறந்த வாழ்த்துக்கள். சொல்லாம இருக்கிறாங்களா? சொல்லு வந்தோடனே அந்த வீடியோக்குள்ள ரைட். நீங்களும் கையை கொடுங்க. என்ன யோசிக்கிறோம்? அப்படி எதுவுமே இல்லை தெரியாது. சும்மா தண்ணி விட்ட நீ இல்லை கடை ஸ்வீட் என்ன இந்த ஸ்வீட்டை வந்து புயமா அதித்தி போட்டு எல்லாரும் இப்போ ஸ்வீட் வச்சு கொஞ்சம் ஓகே. என்னது வயசு போட்டு நல்லா நான் இப்போ உங்களுக்கு தீர்த்து வரேன். நல்லா இருக்கு ஸ்வீட் வந்து சாப்பிடும். ஓ இந்த சின்ன பிள்ளை எல்லாம் இருக்குது. என்ன எல்லாம் பிள்ளை எல்லாம் ஒரு கடி கடிச்சு அது சாப்பிடுங்க. ஸ்வீட் சாப்பிடுங்க.
புள்ளிகள் எல்லாம் பாடி ஆவண்டு கேட்க ஆவண்டே பாடுது அஜினோடி ஆவணுங்க ரைட் நல்லா இருக்கு சந்தோஷம் இன்னைக்கு வந்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கு அதான் முக்கியமான சரியா மிஸ் பண்ணது 12 மணிக்கு மனுஷியா முதல் மிஸ் பண்ணினா அப்புறம் நீங்கள் எல்லாம் எடுத்திருந்தீங்க நீங்கள் எடுத்திருந்தீங்க அனுஷியா ஃபுல்லா ஃபேமிலி எல்லாம் எடுத்திருந்தீங்க நான் யோசிக்கிறேன் இல்ல அந்த நேரம் யோசிச்சேன் நித்ரா போடுவானே கூட என்னோட காய்ச்சல் தான் என்ன எல்லாம் முடிஞ்சுக்குவாங்க சின்னாக்கள் நித்ரோடுறாங்களாம் இப்ப எங்களை விட்டு அதே ஒரு அனுபவம் சரி ஓகே தேங்க்யூ ஓகே நன்றி ஓகே ரைட் மேன் கேமராமேன் இப்போ கடற்கரையில் வீடியோ எடுக்கிறபடியா நிறைய சிஸ்டங்கள் இதுக்கு அமைஞ்சிருக்கு லைட்டுவல் கேமராவல் என்ன ஸோ எங்கே உங்களோட மிஸ்டர் சுமன் போன இன்னும் காணல சரி கை கொடுங்க எங்க தாங்க ஸ்வீட் கை தான் ஹாப்பி பர்த்டே ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ நீங்கள் தேங்க்யூ சரி சரி ஸ்வீட் சாப்பிட எனக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு தான் இருந்தேன் ஸ்வீட் நல்ல ஸ்வீட் தான் சரி என்ன ஸ்வீட் இது இது என்ன பொம்பை ஸ்வீட் நான் மடிவை சாப்பிட்றோம்பா லாவண்ட்ரா என்ன நாங்க இது சாப்பாடு மாதிரி தானே தீத்துறோம் இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க ஆவணும் வேண்ட கொஞ்சமா ஸ்வீட் தான் சாப்பிடு இந்தா சாப்பிடு முடிஞ்சா காணுமே அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஆசைப்பட்டு அஞ்சு நீ சாப்பிடு ரைட் டிஷ்யூ பேப்பர் இல்லையா சரியா வேற என்ன சொல்ல வர முடியல சொல்லணும் என்ன சரியா இன்னும் மறதியா கிடக்கு என்ன அப்போ இங்கே ஆளுங்க மனுஷனுங்க கிஃப்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டுக்கா இப்போ நல்ல இடமா கிடக்குன்னு டெக்கரேஷன் நாங்கள் போடல நல்ல மாதிரி அமைஞ்சிருக்கேன் ஃபோன் பண்ணுறேன் அப்போ இதோட நாங்கள் இப்போ சந்தோஷமாக இருந்ததோ இப்போ இதோட இப்போ கடற்கரையில் 3வது பர்த்டே வட்டி கொண்டிருக்கிறோம் முதலாவது அக்கினியின் வட்டினதான் என்னோட ஒரு அங்களோட கதைக்கு சொன்னேன் என்ன அக்கினியின் கடற்கரையில் வட்டின அப்புறம் இப்போ எல்லாம் கடற்கரையில் நாங்கள் சிம்பிளா செய்யறோம் டெக்கரேஷன் இல்லை டெக்கரேஷன் அம்மா கேளுங்க தரோம் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் டெக்கரேஷன் கட்டப்பட்ட கட்டடத்தால் சரி ஓகே தேங்க்யூ லைட்டை பிடிங்க போ குழல் போ இது வாங்க 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 யாரா லைட் பிடிக்கிற குழல் போ ஜீவா போ அஜி போ அஜி மடியா பிடிக்கும் மூத்துக்கு அவனுங்க அவனு அவசரப்படுத்தி கொஞ்சம் கூப்பிட்றேன் மறுபடியும் நன்றி நன்றி எல்லாம் வைக்கணும் எல்லாம் போன்ல எல்லாம் கதைச்சிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு போனாங்க பிறந்த நாளுக்கு நிக்கணும்ன்றதுக்காக ஓடி இருந்தாங்க இன்றைக்கு கொண்டாடுறது எல்லாருக்குமே இன்றைக்கு வந்து நல்ல நாளாம் நல்ல நாளா மற்றது அப்படி இல்லை எல்லா நாளுமே நல்ல நாள் 2 பேர் சொல்லுவேன் அதை விட இது கொஞ்சம் விசேஷமான நாள் சில பேர் அப்படி எடுத்துக்கொள்றாங்க உலகத்தில் இருக்கிறார்கள் நாளை பார்த்து சரி சரி ஸ்வீட்டை தீத்துவோம் டெக்கரேஷன் வந்து பாட அமைஞ்சிட்டு நல்ல அளவா எனக்கு குனிஞ்சாம கொள்ளாமே அளவா ஸ்வீட்டை சாப்பிடுங்க நல்ல பெருசா தான் வைக்கிறீங்க ஸ்வீட் தான் ஒழிஞ்சாது தம்பி மாவன்றேன் இல்லை தம்பி கொடுத்தேன் நான் கொஞ்சம் லைட் அவன் இப்போ தான் சாப்பிட்டு அந்த டேஸ்ட் அறிஞ்சிருக்கிறாரு ஏன்னா மெல்லம்மா பிடிச்சிருக்கா அவர் கொஞ்சம் நீங்கள் கையில் எடுத்து கொண்டு வச்சு கொடுங்க
வேணா நல்லா இருக்கும். சரி வேற என்ன சொல்ல வரீங்க யார் அண்ணாக்கு முதல் விஷ் பண்ணினாரு? முதல் வந்து ஓ நீங்க கோமால இருந்து பாருங்க வீடியோல முதல் மனுஷி விஷ் பண்ணா அதுக்கு பிறகு அஞ்சாறு அன்சியாக்க பிறகு இப்போ சம்பி சதுஜன் வந்து கேக் எல்லாம் வந்து வெட்டி அதெல்லாம் ஒரே மாதிரி உடுப்பெல்லாம் போட்டு நல்லா அது வந்து முன்கூட்டியே ஒரு துணி ஒன்று தந்தா வழியில இருந்தாரு. மூட்டை இருந்தாச்சு பிளான் எல்லாம் 12 மணிக்கு. ஓ ஆனா எங்களுக்கும் சொல்லி இந்த வந்திருப்போம் தெரியாது என்ன இல்ல சரியா எல்லாரும் ஃபேமிலி தானே குடும்பம் சொல்லு வேற அவருக்கு சர்ப்ரைஸ் இல்ல இது எனக்கு தெரியும். நான் என்னென்றால் வீடியோ போட்டு வேலைக்கு வீடியோ போட்டு போய் படுத்தேன். சரி நாளைக்கு கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக இருக்கும் நித்ரா கொள்ளணும் மண்ணு பார்த்தவங்க கேக் கூட வராங்க. நீங்க சத்தம் சொல்லுங்க என்ன கேட்க போறீங்க? ஒன்றும் இல்லை அதான் கேட்டேன் என்ன கேட்கறேன் சொல்றேன். என்ன நான் குழச்சி விட்டு காத்து காத்து ஸ்டைலா இப்போ குழல் ரெண்டும் பக்கத்து பக்கம் நிற்க என்ன சாமான் ஓ எங்கட கிஃப்ட்டுங்க கிடக்கு என்ன கரப்பா கிடக்கு சரி சுவத்த பாய் சரி ஓகே தேங்க்யூ கிஃப்ட் எல்லாம் ஹூயிதா புறேன் இப்போ நாங்கள்லாம் கடைசியாக வந்து நான் சில இடத்துல போனால் எல்லாம் கிஃப்டாக கொடுக்குறேன் போய் ஆண்டவர்கிட்ட வார்த்தை ஒரு கிஃப்ட் தான் அதை அனுப்பி போட்டு வரேன். சில இடங்களில் போய் கிஃப்டாக கொடுக்குறது நான் கடையில் 2 வாரம் அப்படியே போய் சில அப்படியே போகிறது. ஆனால் ஜன கிஃப்ட் வருது சாப்பாடு வந்து நான் என்ன சொன்னேன் நல்லது அண்ணன் சாப்பாடு வந்து எல்லாரும் வயிறாம சாப்பிட்டு நானும் கொஞ்சம் வயிறாம சாப்பிடணும் விருப்பமான சாப்பாடு நீங்க செய்யற சாப்பாடு. அப்போ இதை பற்றி நாங்கள் கட்டாயம் சொல்லி வந்து இது நல்ல ஒரு சிஸ்டம் தான். ஸோ கேக் வெட்டினாலும் இதை கொஞ்சம் வேண்டி வச்சா நல்ல இப்போ வேற உங்க போக்குண்டு ஆவண்டவர் என்ன அவர்கிட்ட பிறந்த நாள் கேக்கு தீத்த அழுதவர் இதென்று சொன்னா சாப்பிட்றேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சோன் பப்படி அதானே சோன் பப்படியா மும்பை ஸ்வீட்டான்னு சொல்லி நம்ம இதை சொன்னீங்க என்ன அப்புறம் கடைசியா சொல்லுவோம் என்ன வாக்களிக்கிறோம் இல்லை வேற யாரு அவையோட நீங்க வெட்டுங்க இப்போ ஒரு துண்டை கால கொடுத்து தம்பி கடுத்து ஒன்று கொடுத்து சாப்பிட்டுமா எத்தனை என்ன சொல்லுவேன் 12 மணிக்கெல்லாம் வந்து பிறந்த அந்த மர்மமான நபர்கள் வந்து இவர்கள் ஓ தேங்க்யூ அவசரப்படக்கூடாது தலைமையில கொஞ்சம் ஏத்தன் தெரியாம தெரியாது பேர்ல மோத்த வடிவில்லாம் வாங்கி வச்சுட்டாங்க அங்க துறக்கணும் பாத்தி கமராக்கு துறக்க அப்படி துறக்க இன்னும் மிஸ்டேக் இருக்கா கொட்டுப்பட்டா ரைட் சரி வேற என்ன சொல்ல வரீங்க ஒன்றுமில்லை சந்தோஷம் சந்தோஷம் அடுத்த கட்டம் வந்து நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வாங்குவோம் துருவா சாப்பாட்டுக்கு போவோமோ என் மக்கள் வேற கிடக்கு என்ன சரி அப்போ வந்தாக்களுக்கு இப்போ இந்த நேரம் எல்லாரும் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கெல்லாம் வந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கீங்க அதுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு மிச்சம் துருவா இப்போ அடுத்த கட்டம் சாப்பாட்டுக்கு போகிறோம் டிரெக்டாக ஓ சரி எல்லாருக்கும் பொதுவான நன்றிகள் சரி அப்படி சொல்லி கொண்டு போவோமா ஓகே இப்போ நாங்கள் வந்து இப்போ கடற்கரையில் கேக் வெட்டணுமென்று ஒரு பிரயாசப்பட்ட நாங்கள் அது வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக அமைஞ்சிட்டு தானே அப்போ அதுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம் பொதுவாக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமே இந்த நேரத்தில் மழை இல்லை காற்று இல்லை அதிகமான காற்று இல்லை மழை இல்லை அதிகமான வெயில் இல்லை பக்கையல் இல்லை அப்போ எல்லாம் ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாக அமைஞ்சிருக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் பக்க காலம் தானே அப்போ அதுக்காக தான் நாங்கள் கடற்கரை மனுஷன் வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சு வேர் வெக்க ஒரு பக்கம் அதாவது போய் காய்க்க போனால் இப்போ கொஞ்சம் தெரியாது சமைச்சு கொண்டு கேட்க கொஞ்சம் அந்த வெக்க தானே அப்போ இப்படி சில சூழ்நிலைகள் இருக்கும் அப்போ வந்து சமைக்க சொல்கிறேன் சமைச்சு கொண்டு கேட்க இன்னொரு ஆசையாக இருக்குன்னு அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த நாள் வந்து பிறந்த நாளோட அமைச்சிருக்கிறோமே நீங்கள்லாம் அப்போ அமைச்சிருக்கிறீர்கள் அப்போ அதோட சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் அப்போ 2 நாள் இதில் வந்தாக்களோடு சேர்ந்து நாங்கள் வெட்டியிருக்கிறோம் இன்னும் ஆக்கள் வர இருக்குது வந்தால் இப்போ அந்த டைமுக்குள்ளே வந்துட்டோம்னா அதோட நாங்கள் நினைச்சுக்கொள்வோமே ஆனால் இதை வந்து மும்பை ஸ்வீட்னு சொன்னது எனக்கு இதண்டு தெரியாது நீங்கள் வேறு என்ன வித்தியாசம் ஒன்றும் செய்யாது அப்போ 11 என்ன சொல்கிறேன் பிறந்த நாள் நாளைக்கு வரப்போகுது என்ன மாதிரி ஒன்றும் பிளான் பண்ணலையோன்னு எனக்கு கேட்டேன் நான் என்ன நோம்பலாக கேட்க வெட்டி நாங்கள் செய்கிறதான்னு சொல்ல இல்லை தனக்கு மும்பை ஸ்வீட் தான் வாங்க விட்டோம் ஆனால் எனக்கு இதண்டு தெரியாது இதுக்கு அது பேர் இல்லைங்க இதுக்கு என்ன பேர் இதுக்கு வந்து வசந்த் சொல்லி என்ன பட்படி ஒன்று பாடா பட்படி சோம்பப்படி
இன்னும் சொல்லிட்டு அப்ப இதுதானே தெரியும் ஆனா இது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் அப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் எனக்கு வந்து இந்த வருஷம் என்னென்னா மற்ற 4 வருஷம்ல கேக் வெட்டுற பெருசாக பிடிக்காது ஆனால் இந்த வருஷம் நான் அந்த கேக்கு வெட்டணும் அவங்களோட சாப்பிடணும் விரும்பினேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு எல்லாம் அப்போ அதை குறித்து நான் ஒரு மனசில் ஒரு தயக்கங்கள் இது எனக்கு கிடைக்காத உண்டு அது கடவுளுடைய நாமத்தினால கேள் அப்பொழுது அவர் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி தருவேன்னு சொன்னார் தந்துருக்கிறார் அப்போ அது ஒரு சந்தோஷம் அப்போ கேக்கெல்லாம் வெட்டணும்னு பார்த்தா எல்லாம் மூட்டை மணிக்காக எல்லாம் நடக்குது அலுவல் எல்லாம் முடிஞ்சுது அடுத்த டைம் சாப்பிட போகிறோமே சந்தோஷம் அப்போ பெரிய நன்றி மட்டக்களப்பிலேருந்து பாசரமங்களுக்கு ஜெர்மனிக்கு வந்து அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோமே எல்லாருக்கும் அந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நன்றி மறுபடியும் நாங்கள் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதையும் பார்த்துருக்கிறீர்கள் லைக் பண்ணியிருக்கிறீர்கள் இன்றைக்கு அடுத்த வீடியோவும் போட போகிறோம் இது கேக் வெட்டுற வீடியோ இல்லை இது வந்து வித்தியாசமான வீடியோ இதை பார்க்கலாமே கேக் வெட்டுற வீடியோ ஓகே சந்தோஷம் பெற்றியுள்ள கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மறக்காம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்